ஃபீஸ் ஒழுங்கா வந்துரும்ல. சரியா சொன்னீங்க. மிஸ்லி, நீங்க தண்ணியோட தரத்தை எப்படி தீர்மானிக்கிறீங்க? தண்ணியோட தரம் இப்படிதான் இருக்கணும்னு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல விதிமுறை இருக்கு. அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டா? எனக்கு இந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம். வெளிநாட்டுக்கு போய் ரிசர்ச் கூட பண்ணிருக்கேன். சரி, நாம சேர்ந்து ஒரு நாள் லஞ்ச் சாப்பிடலாம். நான் இத பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் சொல்லிட்டேன். வெல் ஜென்டில்மேன், நான் கோர்ட்டுக்கு போனோம், நேரம் வேற இல்ல. கிளம்பட்டுமா? ஓகே, நானும் கிளம்புறேன். சமயம் கிடைக்கும் போது இன்னொரு நாள் பார்க்கலாம். நிச்சயம் சந்திக்கலாம். ஒண்ணு நான் அப்புறம் பார்க்க. நாம கோர்ட்ல சந்திப்போம். ஓகே, சீக்கிரம் போப்பா. கோர்ட்டுக்கு லேட் ஆச்சுன்னா கிளைண்ட் வேற சத்தம் போடுவான். கரெக்ட். மிஸ்லி, எங்க போறீங்க? லைப்ரரிக்கு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு. ஒண்ணு பண்ணலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். என்ன? வேண்டாம். எதுக்கு வேண்டாம்? எனக்கு தனியா சாப்பிடதா பிடிக்கும். எனக்கும் அப்படிதான். தனியா சாப்பிடதான் பிடிக்கும். யார் கூடயும் சேர்ந்து சாப்பிட பிடிக்காது. நாம ரெண்டு பேரும் ஜாப்பனீஸ் ஃபுட் இன்னைக்கு சாப்பிடலாம். வேண்டாம். கொரியன் ஃபுட். எனக்கு இப்படி சும்மா தொந்தரவு பண்ணா பிடிக்காது. ஏய், லஞ்ச் மட்டும் தான், வேற எதுவும் இல்ல. வெயிட், டின்னருக்கு வரியா? பிரேக்ஃபாஸ்ட். ஜானி, அவங்க தான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்காக இப்படி வரைஞ்சிட்டு இருக்கீங்க? மொத்தமா ஒரு நாள் யார்கிட்டயாவது மாட்டிக்க போறீங்க. நீங்க கேட்ட டூப்ளிகேட் கன்ஸ் சொன்ன மாதிரியே கொண்டு வந்துட்டு பார்த்து அசந்துருவீங்க. இந்த துப்பாக்கி பகவதி படத்துல விஜய் யூஸ் பண்ணது. 2000 ரூபாய். என்ன சொல்றீங்க? இது கொஞ்சம் ஸ்பெஷல் துப்பாக்கி. ஜெய்ஹிந்த்ல அர்ஜுன் யூஸ் பண்ணது. 3000 ரூபாய். அடுத்து வரார் ஒருத்தர், கவனிங்க. இத தொடர்றதுக்கே நீங்க ரெண்டு பேரும் கொடுத்து வச்சிருக்கணும். இது கேப்டன் பிரபாகரன் படத்துல விஜயகாந்த் யூஸ் பண்ணது. இதுக்கு விலை மதிப்பே சொல்ல முடியாது. நெஜ துப்பாக்கி மாதிரி சுடுமா? அதை விட சூப்பரா சுடும். இதுக்கு வீரபத்ரனே பயந்து ஓடி இருக்கான். நீங்களாம் ஏமாத்திரம். சரி, எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. பெரிய நடிகர்கள் யூஸ் பண்ணதை வாங்குறீங்க. சீக்கிரம் பணத்தை எடுங்க. பணத்தை நாளைக்கு வந்து வாங்கிக்கோ. சாரி, கடன் கொடுக்கறது நமக்கு பிடிக்காது. அப்படியா? எங்களை யார் அனுப்புனாங்கன்னு தெரியுமா? உங்களை வீரப்பனை அனுப்பிச்சிருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. பணம் கொடுக்கலன்னா கண்ணு தர மாட்டேன். பணம் இருந்தா நாங்க எதுக்காக கொள்ளையடிக்க போறோம்? ஓ, நீங்க ரெண்டு பேரும் பிச்சைக்கார திருடங்களா? உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கு. இந்தாங்க, துப்பாக்கி வச்சு கொள்ளையடிக்கிறத விட்டுட்டு கறிக்கடை வச்சு பொழைச்சுக்கங்க. கறி வெட்டுறதா? கறி எப்படி வெட்டுறதுன்னு முதல்ல உன்னை வெட்டி பிராக்டிஸ் பண்ணிக்கோ. யாருக்கிட்ட நொங்க எடுத்துருவேன். யாருக்கிட்ட மோதணும்னு யோசிச்சு பார்த்து மோதணும்டா. நான் தாக்கு பண்ணா நல்ல முத்து பேரண்டா மல்லு கட்ட வந்தவன் பல்லு கட்ட வைப்பண்டா பாடா பாயும் புலி. சொல்லுங்க. நான் தான் ஜானி. என்ன பண்ற? முக்கியமான வேலையா இருக்க. என்ன விஷயம் சொல்லு. நான் உன்னை சந்திக்கணும். 1/2 மணி நேரத்துல நம்ம வழக்கமா சந்திப்போம்ல, அங்க வந்துரு. ரொம்ப அவசரமா? அப்படி என்ன விஷயம் பா? நான் சொல்ல போற விஷயம் உனக்கு பிடிக்கும். நீ சீக்கிரம் வாயேன். என்ன அது இங்க கூட்டு வந்திருக்க? அதோ தெரியுதுல்ல, அந்த மீன் பண்ணையோட விலை 10 கோடி. அது வித்து கொடுத்தா உனக்கு 20% கமிஷன். அப்படியா? ஆனா மேட்டர் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் உன்னை தேடி வந்ததே இதுக்காக தான். போங்கடா. இனிமே யாராவது என் கண்ண பட்டீங்கன்னா தொலைச்சிருவேன். சும்மா என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருந்தீங்க. இங்க இருந்து ஒருத்த கூட உயிரோட திருப்பி போக மாட்டீங்க. அத்தனை பேரையும் சுட்டு பொசுக்கிடுவேன். என்ன முடியுமா? எமகாதிகையா இருக்கா. டேய் அப்பா, முதல்ல போட்டு திருப்பு.
ஜானி ஜானிடா ஓ ஜானி ஓ ஏய். நான் ஜானி நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? யாரா நீ? நான் தான் ஜானி. போய் சொல்ற. ஐயோ நல்லா பாரு, நானும் ஜானி. ஜானியா? எத்தனை தடவை சொல்றது? என்னாச்சு? என்ன பண்ற? நான் இங்க ஒரு திருடனை பார்த்தேன். நான் தான் அது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சுவிட்ச் தேடிக்கிட்டு இருந்த. மூஞ்சிக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு தேடினா? காஃபி குடிக்கிறியா? ஜானி, என்ன விஷயம் சொல்லு. சொல்றேன். நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்கறதுக்காக வந்தேன். ஒரு வீட்டுக்குள்ள போய் மைக்ரோஃபோனை எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன பண்ற? புது ஸ்டைல்ல நீ மீன் வளர்க்குற? நிறுத்து. பாலையும் சர்க்கரையும் ஒன்னா கலக்காத. குளுக்கோஸையும் லாக்டோஸையும் ஒன்னா சேர்த்தா காஃபியோட டேஸ்டே போயிடும். புரிஞ்சுதா? ஓ ஆமா. இப்ப என்ன சொன்ன? உன்னோட உதவி தேவைப்படுதுன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி புது ஸ்டைல்ல நீ மீன் வளர்க்குறேன்னு சொன்ன. மீனா? மீன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்ப பாரு தண்ணியிலேயே இருக்கும். வாழ்க்கை பூரா முன்னேறிக்கிட்டே இருக்கும். ஆமா, உனக்கு என்ன வேணும்? ஒரு வீட்டுக்குள்ள போய் மைக்ரோஃபோனை ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொன்னேன். ஒரு நிமிஷம் இரு. பறவைங்க கேபிட்டலிசம்க்கு உதாரணம். மீன் கம்யூனிசத்துக்கு உதாரணம். இது ரெண்டும் எதிர்மறையானது. புரிஞ்சுதா? எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த வாயிலா ஜீவன்களை வதைக்கிறான்னு மட்டும் தெரியுது. வந்த விஷயத்த சொல்லு. இன்னொரு தடவை சொல்றேன். ஒரு வீட்டுக்குள்ள போய் மைக்ரோஃபோனை ஃபிக்ஸ் பண்ணோம். நீ சொல்றது தர்மப்படி பார்த்தாலும் தப்பு, சட்டப்படியும் தப்பு. வேணும்னா அவன் வீட்டுக்கு போய் கழுத்துல கத்திய வச்சு மிரட்டி உண்மையெல்லாம் கக்க வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். பட் அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இங்க வந்ததே மறந்துடு. இரு. நீ என் நண்பன் இல்லையா? அதனால உடல் மண்ணுக்கு, உயிர் என் நண்பனுக்கு. புரிஞ்சுதா? வந்த விஷயத்த சொல்லு. இந்த மைக்ரோஃபோனை ஒரு வீட்டுல கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணோம். நிஜமாவா? இந்த போனை ஃபிக்ஸ் பண்ணுமா? ஆமா. இதே மாதிரி சிரிச்சிட்டு இருந்த சீக்கிரம் லூஸ் ஆயிடுவே. லூஸ் தான். என்னையா? யார் வேணும்? எனது யார் வேணுமா? நீங்க யாரும் சொல்லுங்க. என் வீட்டுல என்ன பண்றீங்க? இது உன்னோட வீடா? உனக்கு என்ன பைத்தியமா? நம்பர் 9 A பிளாக் இந்த வீடு தானே? இது பி பிளாக்கியா? ஏ பிளாக் அந்த பக்கம் இருக்கு. ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. சாரி சாரி. ஐயோ, என்னது இப்படி விழுந்துட்டீங்க? நான் எப்பவுமே இப்படிதாங்க. அழகான பொண்ணுங்களை பார்த்தா வழுக்கி விழுந்துருவேன். ஒன்னும் அடிபடலையே? இல்ல இல்ல. லக்கேஜ் நிறைய இருக்கு, நான் எடுத்துட்டு வரட்டுமா? உங்களுக்கு நல்ல மனசு. ரொம்ப தேங்க்ஸ். ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் கிளம்புறேன். என்ன அவசரம்? இருந்துட்டு போங்களேன். வேண்டாம். டீயா சாப்பிட்டு போங்களேன். பரவாயில்ல, இருக்கட்டும், நான் வரேன். ஒரு கப் தண்ணி? வேண்டாம், பாய். பாய். அழகான பொண்ணு, என்ன ஸ்வீட்டா பேசுறா. இந்த மாதிரி ஒரு சூப்பர் குட்டி பக்கத்து வீட்டுல இருந்தா மனசுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா தான் இருக்கும்.